கைத்தட்டி ஆனந்தமா இருக்கலாம். பாபநாசம் அருகினிலே ஐயனாறு குளத்தினிலே நம்ம குல சாமி ஐயா துலங்கும்பதி துவரையும்பதி தூயவனார் ஆளும்பதி தர்மகுல நாதனையா. பாபநாசம் அருகினிலே ஐயனாறு குளத்தினிலே நம்ம குல சாமி ஐயா துலங்கும்பதி துவரையும்பதி தூயவனார் ஆளும்பதி தர்மகுரு நாதனையா. திருநாமம் மணிந்தாலே சிறப்புதையா படும்பாடு துயரமெல்லாம் பரப்புதையா. உன்பாக்கு ஊருலகில் உயரமையா உலகமெல்லாம் உன்னாட்சி ஓங்குதையா. பாபநாசம் அருகினிலே ஐயனாறு குளத்தினிலே நம்ம குல சாமி ஐயா துலங்கும்பதி துவரையும்பதி தூயவனார் ஆளும்பதி தர்மகுல நாதனையா. ஆவணி மாதத்தில் பார்முறை திருநாளில் பண்பிடையோடு தர்ம ஏடு மணக்குமே. அகிலம் படித்திட அன்னம் சமைத்திட ஐயன குலத்தினிலே தர்மம் சிறக்குமே. குடியான சான்றோர் கூடும் கூட்டமே விடியாத இருளும் விடிந்து போகுமே. குடியான தெய்வ கன்னி மக்கள் கூட்டமே தர்ம முடிசூடி ஆளும் காலம் வருதே. பாபநாசம் அருகினிலே ஐயனாறு குளத்தினிலே நம்ம குல சாமி ஐயா துலங்கும்பதி துவரையும்பதி தூயவனார் ஆளும்பதி தர்மகுரு நாதனையா. முன்பிரி தீர்த்திடவே முத்திரி கிணறுண்டு நாடி வந்தாலே நல்லருள் வாக்குண்டு. பத்திர காளிக்கு பதியும் இங்குண்டு சப்த கன்னியக்கு தானம் இங்குண்டு. காணலாவி வளர்ந்து நிற்கும் கொடிமரம் உண்டு தர்ம கைகுண்ட ராஜருக்கு கோபுரம் உண்டு. ஆடி பாடி அசைந்து வரும் வாகனத்தில் ஐயா ஆவி வரன் வைகுண்டரின் அருளும் உண்டு. பாபநாசம் அருகினிலே ஐயனாறு குளத்தினிலே நம்ம குல சாமி ஐயா துலங்கும்பதி துவரையும்பதி தூயவனார் ஆளும்பதி தர்மகுரு நாதனையா. செண்டை மேளத்தோடு செங்கண் மாலையனை சாங்க கூட்டம் சுமக்கும் அழகப்பாரு. சங்கு முழக்கத்தோடு தொட்டில் வாகனத்தில் ஐயா அமர்ந்து வரும் அழகப்பாரு. ஆணும் பெண்ணும் கூடியே ஆச்சாரமாய் ஆதி வைகுண்டர வனம் விடுங்க. நினைச்சத விடவும் மேலாகவே நிச்சயமாய் பலன் தருவாருங்க. பாபநாசம் அருகினிலே ஐயனாறு குளத்தினிலே நம்ம குல சாமி ஐயா துலங்கும்பதி துவரையும்பதி தூயவனார் ஆளும்பதி தர்மகுரு நாதனையா. திருநாமம் மணிந்தாலே சிறப்புதையா படும்பாடு துயரமெல்லாம் பரப்புதையா. உன்வாக்கு ஊருலகில் உயரமையா உலகமெல்லாம் உன்னாட்சி ஓங்குதையா. பாபநாசம் அருகினிலே ஐயனாறு குளத்தினிலே நம்ம குல சாமி ஐயா துலங்கும்பதி துவரையும்பதி
பாட்டெடுத்து ஐயா புகழ் பாட வந்தேன். ஐயா சிந்தையில ஒண்ணு வச்சேன். புத்தங்குரு நீக்கிடணும் நித்தங்கண்ணு நோக்கிடணும் சித்தமெல்ல முந்தன் பாதம் ஐயா நித்த நித்த போற்றிடணும். உடலில் இருக்கும் உசிறு அதை நீங்க தந்ததையா, இந்த பாட்டில் இருக்கும் இசையும் அதை நீங்க கொடுத்ததையா. அன்றோ என்றோ என்றோ ஒன்றன் புகழ பாடிடணும் ஐயா. நான் குளத்தினிலே பிரம்மாந்து பாட்டெடுத்து ஐயா புகழ் பாட வந்தேன். ஐயா சிந்தையில ஒண்ணு வச்சேன்.
அடையாளமாக நானும் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் எனக்கு ஞாபகம் வந்ததா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே மனம் வந்து ஐயானுடைய சிறப்பு எப்படின்னு இந்த மாதிரிப்பட்ட நிலைக்கு வந்த பிறகு பார்த்தது கிடையாது. ஒரு அற்புதமான அதுக்குள்ளே வந்தாலே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங். அதை உண்மையிலே அனுபவிச்சவங்களும் உணர்ந்திருப்பீங்க இல்லையா? ஸ்ரீரங்கம் ஆனதிலே ஐயா ஸ்ரீரங்கன் பள்ளி கொண்டேன்னு சொன்ன மாதிரி அங்கே அனந்தபுரத்திலே ஆண்டவன் எம்பெருமான் அன்று கலினீச மன்னனுக்கு புத்தி சொன்னவன் அப்படியே போய் திருச்செந்தூர்ல இருந்து அங்கு சில புத்திமதிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு அற்புதமான இடத்துக்கு வந்தார். எங்க தென்பூமி ஆகிய தவபூமி ஆகிய தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாபற்றின்னு சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு சிறந்த பூமியில வந்து அமர்ந்தார். ஏன்னா அங்கதான் நல்லதும் இருந்தது, அங்கதான் அநியாயங்களும் இருந்தது. அந்த தவபூமி ஆகிய சீரான அந்த தெச்சனத்தினுடைய பூமி சிறப்பை பற்றி தொடர்ந்து எங்களது இசைக்குழு சகோதரி அக்கா கண்ணீர் கண்ணீர்னு பாட வர்றாங்க. ஆனால் நீங்களும் என்ன செய்யுங்க, அதில் கையை தட்டி ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு ஆதரவு கொடுக்குமாறு எங்க இதெல்லாம் சொல்லணுமாங்க. எங்கே பாருங்க மெஜாரிட்டி பார்த்தா எல்லாம் லேடிஸாக தான் இருக்கீங்க, எல்லாம் பொம்பளைங்க இருக்கீங்க. சரி ஒரு 2-3 பொம்பளை பிள்ளைகளும் அங்கே இருந்து பெட்டி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். சாமி தப்புலேருந்து வந்திருக்கோங்க. 2 நாள் ஆச்சு என்ன வீட்டுக்கு போகல. முந்தா நாள் திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே காலாத்து மடம் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு என்ன செய்கிறோம். ஒரு ஐயா ஒரு சிறப்பு தந்திருக்கா, அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால சொல்லாமலே நீங்கள் அப்பப்போ என்ன செய்யுங்க, பதில தாங்க, உங்கள் சகோதரியாக நினச்சிக்கோங்க. இதில் என்ன காசா பணமா இல்லை, ஆனந்தமாக ஐயாவுடைய நாமத்தால் வரல் பெறுவோம் அருள் பெறுவோம். ஐயாவுடைய கண்ணழகு
ஐயா உண்டு. நன்றி. சிறப்பு ஐயா நமக்கு தந்திருக்கார். ஆனாலும் சில நேரம் என்ன செய்யறாரு ஐயா, ரொம்ப வேதனைப்படுறார். என்ன என் மக்களை உயர்வா கொண்டு வைக்கிறேன், அப்பப்ப அவங்க இறங்கி இறங்கி என்ன செய்யறாங்க, கீழே கீழே வந்துடுறாங்க. பேயச்சி தின்னு தின்னு பேய் போல அலைகிறாரே. ஏன் அப்படின்னா ஐயா எதுவுமே கேட்கலங்க. ரொம்ப எளிமையான தெய்வம் இந்த கலியுகத்தில் நமக்காக வந்த இறைவன் ஆதி வைகுண்டம். அதாவது இதுவரைக்கும் வந்த தெய்வத்தெல்லாம் எடுத்துட்டீங்களா, கண்ணனா வந்தார், ராமனா வந்தார், கந்தனாக வந்தார் இல்லையா, தில்லை மல்லானே மல்லோசிவாகனை அழிக்கிறதுக்கு திருமாலாக மந்திரபுர கணையோடு வந்தார், ஏன் நரசிம்மமா வந்தார், வராகமாய் கூட வந்தான் இறைவன் இல்லையா. அப்படிலாம் வந்த தெய்வம் ஒரு தெய்வம் கூட மக்கா நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்லைங்க. இந்த கலியுகத்திலே வந்த ஆதி வைகுண்ட ராஜாதி ராஜன் தான் நம்மகிட்ட ஐயா அழகா சொல்றார், உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தே ஐயா கங்கை கண்ணானவா பாம்பனை பரந்தாமா பதமருள் வைகுந்த திருநாமம் தந்திடவா அரகர சிவ சிவ ஐயா மனம் மலர் விரித்தேன் உனக்காக ஐயா கங்கை கண்ணானவா பாம்பனை பரந்தாமா பதமருள் வைகுந்த திருநாமம் தந்திடவா செய்தேன் உள்ளுக்குள் பதியமைத்தேன், கும்பிட்டு தவம் செய்தேன் உள்ளுக்குள் பதியமைத்தேன். பத்தவதார பாதை தெரிய உதித்திடுவாய், பத்தவதார பாதை தெரிய உதித்திடுவாய். வதை செய்ய விட்ட புலி அதிசயப்பட்டு உன்னை, வதை செய்ய விட்ட புலி அதிசயப்பட்டு உன்னை வணங்கியே நின்ற போது, வணங்கியே நின்ற போது சுதர்சன சக்கரம் சுழல
திருநாமம் தந்திடவா. ஒரு புத்தியாய் வந்தேன் உன்னை தெரிந்து கொண்டேன். ஒரு புத்தியாய் வந்தேன் உன்னை தெரிந்து கொண்டேன். உபகார வேள்வியிலே ஊருக்கு நான் உழைத்தேன். உபகார வேள்வியிலே ஊருக்கு நான் உழைத்தேன். அன்புள்ள பக்தரை ஆள்போல் தழைக்கச் செய்ய, அன்புள்ள பக்தரை ஆள்போல் தழைக்கச் செய்ய அவதாரம் எடுத்த ஐயா, அவதாரம் எடுத்த ஐயா. மலையில் ஏற்றிய தீபமா என் மனதில் வைகுண்ட வெளிச்சமா. மலையில் ஏற்றிய தீபமாய் என் மனதில் வைகுண்ட வெளிச்சமாய் அன்பாக அருளாக தர்மமாக வந்தருள்வாய் ஐயா. கங்கை கண்ணானவா பாம்பனை பரந்தாமா பதமருள் வைகுண்டா திருநாமம் தந்திடவா. அரகர சிவ சிவாய்யா மனமலர் விரித்தேன் உனக்காக ஐயா.